வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச பச்சை சுண்டைக்காயை வச்சு நல்ல ஒரு அருமையான பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பொடி பார்த்திங்கன்னா சாப்பாட்டில் போட்டும் சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா ஊத்தப்பம் மாதிரி ஊற்றி அது மேலே தூவியும் சாப்பிட்லாங்க. இந்த பொடியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது. சுண்டைக்காய் நல்லா நம்ம நெய்யில் வறுத்துட்டு செய்யும் போது பார்த்திங்கன்னா இதில் கசப்பு எதுவுமே இருக்காது. குழந்தைங்களாம் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த சுண்டைக்காய் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம இதுமாரி செஞ்சு கொடுக்கலாம். இதுமாரி பொடியை செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம இட்லி தோசை சாப்பாடுன்னு எது கூட வேணாலும் நம்ம சேர்த்து கொடுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது இந்த சுண்டைக்காய். அவசியம் நம்ம வாரத்துக்கு ஒரு தடவையாவது எடுத்துக்கணும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. இன்றைக்கி சுண்டைக்காய் பொடி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை சுண்டைக்காயும் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். மற்ற பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். வறுக்கும் போது உங்களுக்கு அளவுகள் சொல்லிக்கிட்டே நான் வறுக்கிறேன். இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா பச்சை சுண்டைக்காயை நல்லா இடித்து எடுத்துக்கணும். இதே போல் ஒரு உரல்லையோ இல்லை இடிக்கல் வச்சுருப்பீங்களா அதுலேயே போட்டு நல்லா இடித்து எடுத்துக்குங்க. இந்த அளவுக்கு சுண்டைக்காயை இடித்த உடனே பார்த்திங்கன்னா நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடணும். அது அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா கருத்து போக ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம ஃபஸ்ட்டு சுண்டைக்காயை வறுத்து எடுத்துக்குவோம். கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இந்த சுண்டைக்காயை சேர்த்து அடுப்பு தீயை குறைச்சி வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இந்த சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டு நிறம் மாறி வரும். அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்களா எல்லாம் நல்லா அதில் உள்ள ஈரப்பதம்லாம் போய் நல்லா வறுபட்டு அந்த சுண்டைக்காயோட கலர் மாறி இருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நெய்யிலே. நெய்யில் சேர்த்து வறுக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த சுண்டைக்காயில் கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது. இது சுண்டைக்காய் பொடினே தெரியாது. நீங்கள் சொன்னால் மட்டும்தான் எல்லாருக்கும் இது சுண்டைக்காயில் செஞ்ச பொடின்னு தெரியும். அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ கடாயை தொடச்சிட்டு அதிலே பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக பெருங்காய கட்டி சேர்த்து பொரித்து எடுத்துக்கிறேன். கட்டி பெருங்காயம் சேர்க்கும் போது எப்போதுமே பொடி பார்த்திங்கன்னா நல்ல மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதிலே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளியும் வறுத்து எடுத்துக்கிறேன். புளியை நம்ம தனியாக வறுத்தோம் அப்படின்னாக்கா வறுப்படாது. எண்ணெயில் வறுக்கும் போது தான் பார்த்திங்கன்னா அந்த சட்டியில் ஒட்டாமல் நல்லா வறுப்பட்டு வரும். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெயிலே வறுத்து எடுத்துக்குங்க. இதெல்லாம் வறுக்கும் போது அடுப்பு தீயை குறைச்சி வச்சு வறுத்துக்குங்க. இப்போ அதே எண்ணெயில் பார்த்திங்கன்னா ஒரு 15 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் எடுக்கிற அளவுகளுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த மிளகாய் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். திரும்ப இந்த கடாயில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா பொருளுமே ஒன்றா சேர்த்து தான் வறுக்க போகிறேன். அதுக்கு 1 டம்ளர் உளுந்து, இது அளவு பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் இருக்கும். அதே போல் ஒரு 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு 1 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். உளுந்தும் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி கருப்பு உளுந்து தான் சேர்த்துருக்கேன். கருப்பு உளுந்து சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க. பொடி இந்த பொடி இல்லை, எல்லா பொடிக்குமே கருப்பு உளுந்து சேர்க்கும் போது அதுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட்டு, ஒரு மணமும் இருக்கும். முக்கால்வாசி நீங்கள் கருப்பு உளுந்து சேர்த்தே செஞ்சு பாருங்கள். இது கூடவே 2 கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்குங்க. ஒரு கடலைப்பருப்பு, உளுந்து ஒரு பாதி அளவு வறுபட்டதுக்கு அப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா அடுப்பு தீயை குறைச்சி வச்சு வறுத்ததுக்கப்புறம் கருவேப்பிலையை எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு உடைய வரும். அந்த ஸ்டேஜில் இறக்கி வச்சுக்க வேண்டியதான். இப்போ பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு 10, 12 பூண்டு பல் தோலோடையே எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் பொடிக்கு தேவையான உப்பையும் சேர்த்து வறுத்து விட்டுக்குவோம். இது ரெண்டும் பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாயில் உள்ள சூட்லேயே நம்ம வறுத்தோம்னா போதும். ரொம்ப நாளி வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. அதுலேயே அந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா பூண்டில் உள்ள உப்பில் உள்ள ஈரப்பதம் போணுச்சுன்னா போதும். அப்படியே போட்டு வச்சுருங்க. இப்போ நம்ம வறுத்த பொருள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சு எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் தான் பொடி பண்ணணும். ஃபஸ்ட்டு மிளகா, அந்த பருப்பு வறுத்து வச்சது, பருப்புலாமே பாருங்கள் நல்லா லைட்டாக பொன்னிறமாக இருக்கிற வரைக்கும் வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப செவர விட்டுறக்கூடாது. இப்போ இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த உப்பு, பூண்டு, அப்புறம் சுண்டைக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்குங்க. இதிலே பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்க்கும் போது பொடிக்கு டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ நம்ம சுண்டைக்காய் சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் பொடியை பாருங்கள் எந்த பக்குவத்துக்கு இருக்குன்னு. இந்த பக்குவத்துக்கு கொரப்பாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். நல்ல வாசனையாக அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க பொடி. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். நல்லா பொடியை ஆற வச்சுட்டு ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா இந்த பொடியை 10லேருந்து ஒரு 15 நாள் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிட்லாம். வெளியிலேயே வச்சுருந்து சாப்பிட்லாம், கெட்டு போகாது. ரொம்ப அருமையாக இருக்கும். இதே இது நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறையா செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட ஒரு 3 மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பொடியை.
டேஸ்ட்டும் வாசனையும் அப்படி இருக்குங்க. ஹெல்த்தியான இந்த இட்லி பொடி. இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையா இருக்கும். நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் இது போல் சில்வர் டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள் வரைக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த பொடியை லைட்டாக எடுத்து நல்லா சூடான சாதத்தில் போட்டு மேலாப்பில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அப்படியே அமிர்தம் மாதிரி இருக்குங்க இந்த பொடி. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த பொடி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.